செந்தூர் பெருமான் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம். அந்த வல்ல பெருமான் வாசம் செய்து அப்படி வழிபாடு செய்திடும் அன்பர்களுக்கெல்லாம் அருள்வாரி வழங்குகின்ற ஆண்டவன் செந்தூர் முருகப்பெருமான், உள்ளியூர் முருகப்பெருமான். அதன் அருகாமையிலே சமதானபுரம் ராமகிருஷ்ணபுரம். அதனுடைய அருகாமையிலே அமர்ந்து அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார் ஆண்டவனாகிய ஒத்தப்பனையடி மாடசுவாமி, ஒத்தப்பனையா சுடலை மாடசுவாமி. அப்படி வண்ணாரம் ஆடனோடு அமர்ந்து இங்கே அடிபணிந்து நிற்கின்ற பக்தர்கள் அன்பர்களையெல்லாம் நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு ஆதி சிவனாருடைய புத்திரனாக விளங்கும் சுடலை மாட சுவாமி உத்தப்பனையானை நம்பி வழிபாடு செய்திடும் அன்பர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் அருள்வாரி வழங்குகின்ற ஐயனுக்கு இன்று கார்த்திகை மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை அன்று சிறப்பான ஒரு பூஜை. சிறப்பாகவே நடக்கிறது. இந்த ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இந்த விழாவினை ஏற்பாடு செய்தார்கள். அதாவது வைகாசி மாதம் கடைசி திங்கள் செவ்வாய் பெரும் குடை விழா. இந்த ஆண்டவனுக்கு இந்த கார்த்திகை மாத சிறப்பு விழாவினை நடத்தி வரக்கூடிய இந்த கோவிலை சார்ந்த குடும்பத்தார்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், குழந்தைகள், மாணவர்கள், மாணவி கண்மணிமார்கள், அதாவது இந்த கோவிலை தொடங்கிய நாள் முதலாக ஒத்தப்பனையான் சுடலை ஆண்டவனுடைய அருளாலே ஏறுமுகமாக மேன்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆமாம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. நம்மளுடைய குலதெய்வங்களை வழிபாடு செய்து குலம் தலைக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு போல் சிறப்பான ஒரு வழிபாடு இவ்வுலகத்திலே இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கிறது. அந்த குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டுமானால் அந்த ஆண்டவனுடைய பணிகளை எல்லாம் செம்மையாக செய்ய வேண்டும். வழிபாடு சிறப்பாக செய்ய வேண்டுமே. அந்த வழிபாடுகளை சிறப்பாக செய்தால் இறைவனுடைய அருள் அவர்களுக்கு மட்டுமல்லாது அவர்களை நம்பி இருப்பவர்களுக்கும் நாடி வந்தவர்களுக்கும் அந்த அருளை கொடுப்பார். ஆமாம், திருவருள் கிடைக்கும் என்பார்கள். அப்பேற்பட்ட இந்த ஆண்டவனுடைய ஒத்தப்பனையான் கோவில் ட்ரஸ்ட் வச்சு நடத்துகிறார்கள். அதாவது நிறுவனர் சிஎம் ஸ்ரீ மணிகண்டன், அதற்கு கோவில் ட்ரஸ்ட்டுக்கு சட்ட ஆலோசகராக விளங்குகின்றார்கள் ஏ சுபாஷினி மணிகண்டன், பிஎஸ்சி, பிஎட், எல்எல்பி மற்றும் நாட்டாமர் ஐயா. அந்த மாயவன் மதுசூதனன் கபட நாடக சூத்திரதாரி கண்ணபெருமானுடைய லீலைகளை சொல்ல வேண்டுமானால் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவதாரம் புருஷன் அல்லவா. பாரதத்திலே பாண்டவர்களுக்காக சங்கை எடுத்தார். பாஞ்சாலியை துச்சாதனன் துயில் புரிகின்ற போது மானம் காத்தான் சேலை கொடுத்து ஆடை கொடுத்து மானம் காத்தான் ஆயர்பாடி கண்ணபெருமான். அந்த கபட நாடக சூத்திரதாரனுடைய திருநாமத்தை பெற்ற விளங்குகிற நம்ம ஊர் நாட்டாமை தீர்ப்பெல்லாம் மாற்றி சொல்ல மாட்டார் கே கண்ணன் அவர்கள் மற்றும் தலைவர் கே விஜயலட்சுமி அம்பாள், துணைத் தலைவர் பி பங்கஜம் அவர்கள், சரி, செயலாளர் ஹெச் சிந்துஜா அவர்கள் பி, அப்படி துணை செயலாளர் அவர்கள் ஏகே ஆனந்தி அவர்களோடு இதெல்லாம் காட்டி ரொம்ப பெரியவங்க பொருளாளர் தான் இருக்காங்க. அவர்கள் தான் எல்லாமே பொருளாளர்கள். பி ஸ்ரீதேவி அவர்கள் மற்றும் செயற்குழு தலைவர் அவர்கள் ஜி சுபீன் அவர்கள் பிஏ, செயற்குழு செயலாளர் எம் வினிதா அவர்கள் பிஏ, அப்படி மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் எஸ் முத்துக்குமார், என் முருகன், பி சர்லின் பிரபு, எஸ் ராமு, பி சகாதேவன்,
எம் முருகன் அவர்கள் வந்து சவுதியில் இருக்காங்க. ஆமாம். மற்றும் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆர் சுந்தர் பிஇ, எஸ் ராதாகிருஷ்ணன் பிடெக், அப்படி எம் முருகன் பிடெக் அவர்கள் மற்றும் எம் பிரஜித் சவுதியில் தான் இருக்கிறாங்க. ஆர் நாகராஜன், கந்தவேல், சரவணன் இவர்கள் எல்லாம் இந்த ட்ரஸ்ட்டை ஒத்தப்பனையான் திருக்கோவில் ட்ரஸ்ட்டை வழி நடத்தி வருகின்ற போது இந்த ஆண்டவனுடைய அருளாலே மற்றும் நம்மளுடைய வெட்டூர்ணி மடம் அருகிலே இடையன்மலை மற்றும் கட்டையன்மலை நகரானது எம்எஸ் மலரகம் வைத்து திருமணமாரம் மற்றும் எல்லா வகையான ஆரங்களும் மற்றும் சுவாமி உருவ அலங்காரங்கள், கட்டி அலங்காரங்கள், கோவில் குடைவிழா அலங்காரங்கள் மிகவும் சிறந்த முறையிலே செய்து இன்றைய அளவும் பெயர் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். எஸ் மலரகம் அவர்கள், அன்னாருடைய உரிமையாளர் சிஎம் ஸ்ரீ மணிகண்டன் அவர்கள், ஒத்தப்பனையானுடைய குமரத்தார். இந்த இறைவனுடைய பணிகளை செய்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும், அப்படி இங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி இந்த கனியான்குண்டு கலைஞருடைய சார்பாக தெரிவித்துக் கொண்டு, இப்போது சாஸ்தாவினுடைய திருக்கதையை 2 சீரை பாடிவிட்டு ஒத்தப்பனையான் சுடலை ஆண்டவனுடைய திருக்கதையை பாடுகிறார்.